இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 105 யாரு 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 அப்படிங்கிற பாடத்தோடைய பயிற்சி. இதில் முதல்ல கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒலித்து பழகுக. இதில் முதல் வார்த்தை கற்றுக் கொடுத்தது, ரெண்டாவது வார்த்தை மூடி வச்சது, மூன்றாவது வார்த்தை தின்ன கொடுத்தது, நான்காவது வார்த்தை வண்ணம் அடித்தது, ஐந்தாவது வார்த்தை ஆட கொடுத்தது, ஆறாவது வார்த்தை கட்டளை போட்டது, ஏழாவது வார்த்தை இயற்கை அன்னை. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி பார்த்தா மட்டும் போதும். அடுத்த தலைப்பு படித்தும் எழுதியும் பழகுக. இதில் முதல்ல கொடுக்கப்பட்ட சொல் கத்தரிக்காய், ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட சொல் கடலை கொட்டை, மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட சொல் முத்துச்சிப்பி, நான்காவதாக கொடுக்கப்பட்ட சொல் பருத்தி செடி, ஐந்தாவதாக கொடுக்கப்பட்ட சொல் பஞ்சு மிட்டாய், ஆறாவதாக கொடுக்கப்பட்ட சொல் காகிதப்பூ, ஏழாவதாக கொடுக்கப்பட்ட சொல் தொட்டா சினுங்கி. இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? படித்தா மட்டும் போதாது, எழுதியும் பழகணும். அடுத்து கொடுக்கப்பட்ட தலைப்பு பொறுத்துக. இதில் இடது பக்கத்தில் கத்தரிக்காய், கடலை கொட்டை, பருத்தி செடி, ஆலமரம், காகிதப்பூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி வலது பக்கத்தில் முத்துச்சிப்பி, ஊஞ்சல், வண்ணம், பஞ்சு மிட்டாய், குடை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நல்லா பாடி பழகிக்கிடணும். அப்போதான் உங்களால் சரியான விடை கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், கத்தரிக்காய், அதுக்கான பொருத்தமான சொல் குடை. ரெண்டாவது கடலை கொட்டை, இதுக்கு சரியான சொல் முத்துச்சிப்பி. அடுத்து பாருங்கள், பருத்தி செடி, இதுக்கு சரியான சொல் பஞ்சு மிட்டாய். நான்காவது ஆலமரம், இதுக்கான சரியான சொல் ஊஞ்சல். கடைசியாக உள்ள காகிதப்பூ, இதுக்கு சரியான சொல் வண்ணம். இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். கத்தரிக்காய், குடை, கடலை கொட்டை, முத்துச்சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், ஆலமரம், ஊஞ்சல், காகிதப்பூ, கடைசியாக உள்ளது வண்ணம். அடுத்து கலந்துரையாடுக அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்புக்கு கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, இப்பாடலில் உனக்கு பிடித்த வரிகள் எவை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பாடலில் எனக்கு பிடித்த வரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த வரிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா முத்துச்சிப்பி உங்களுக்கு தெரியும், சிப்பிக்குள்ளே 1 அல்லது 2 முத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி கடலையோட கொட்டையை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் 2 கடலை இருக்கும். அந்த கடலை கொட்டையை எதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க? முத்துச்சிப்பிக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. அது எனக்கு பிடித்தமான வரிகள். இதை மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்ன வரிகள் பிடிச்சிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்? யோசித்து கலந்துரையாடலாம். அடுத்த தலைப்பு நம்மை சுற்றி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு படத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, தூங்குமூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா? காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
தூங்கு மூஞ்சி மரத்துடைய இலைகள் காலையிலையும் மாலையிலையும் குவிஞ்சிருக்கும். இது ஏன் அப்படி குவிஞ்சிருக்குன்னா, இரவு நேரத்தில் அது தன்னுடைய தண்ணியை மலைத்தூறல் மாதிரி பூமி மேலே தெளிக்கும், அதாவது தூவும். எதனால் அப்படி தூவும்னா, பகல் நேரத்தில் காற்றுல ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதத்தை தன்னுடைய பட்டைகள்லேயும் இலைகளிலும் தூங்கு மூஞ்சி மரம் சேமித்து வச்சுக்கும். அந்த ஈரப்பதத்தை தான் இரவு நேரத்தில் அது என்ன பண்ணும், மழை மாதிரி தூவும். அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா மலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது படத்தை பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க? பட்டாசு காய். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பட்டாசு காயை தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய பதில் வெடிக்கும். ஏன் அது வெடிக்குன்னா, பட்டாசு காயோட விதைகள் தண்ணீரில் போட்டோன்னா அது என்ன பண்ணும், அந்த தண்ணீரை உறிஞ்சிரும். அப்போ என்ன ஆகும், அதோடைய எடை அதிகமாகும். எடை அதிகமாகும்போது அழுத்தமும் அதிகமாகும். அந்த அழுத்தம் அதிகரிக்கிறதுனால பட்டாசு காயோட விதைகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சூரியகாந்தி பூக்களை பார்த்துருக்கிறீர்களா? அனைத்தும் ஒரே திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூரியகாந்தி பூ எதை பார்த்துருக்கோம்? சூரியன் எங்கே போதோ அந்த திசையை பார்த்தே இருக்கும். சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும். சூரியகாந்தி பூவும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும். ஏன் அப்படி நடக்குது? எப்பவுமே சூரியகாந்தியோடைய கிழக்கு பகுதி தண்டு சூரியனை பார்த்து இருக்கிறதுனால அது வேகமாக வளரும். மேற்கு பகுதி தண்டு கொஞ்சம் மெதுவாக தான் வளரும். அப்போ என்ன ஆகும், கிழக்கு பகுதியோடைய எடை அதிகமாகுது. அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியும். அதனால தான் சூரியன் நகரும் போது சூரியகாந்தி பூவோடைய தண்டும் நகர்ந்து உங்களுக்கு ஒரே திசையை பார்த்துருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த தலைப்பு, பலமுறை சொல்லிப்பார் கிடைக்கும் சொல்லை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், முதல்ல த, ரி, க, இத் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை சொல்லி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல் கத்தரி. அடுத்து லை, க, ட அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை சொல்லி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல் கடலை. அடுத்து ச, இல், ஊ, இஞ்ச். இதை சொல்லி பார்த்தோன்னா கிடைக்கக்கூடிய சொல் ஊஞ்சல். அடுத்து டை, கு சொல்லி பார்த்தோன்னா கிடைக்கக்கூடிய சொல் குடை. அடுத்த வார்த்தை டா, இ, மீ, இட். இதை நீங்கள் பல முறை சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய சொல் மிட்டாய்.